குருபெயர்ச்சி வேத ஜோதிடத்தில ரொம்ப முக்கியமான நிகழ்வு. வியாழன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுதான் குருபெயர்ச்சி. வியாழன் ரொம்ப நல்ல கிரகம்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கட்டுப்படுத்துறாரு. நம்ம ஜாதகத்தில வியாழன் எங்க இருக்காரு, எந்த ராசிக்கு போறாருங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும்னு நம்புறாங்க. வக்கிய பஞ்சாங்கப்படி 2021ல குருபெயர்ச்சி மே 11ஆம் தேதி நடக்கும். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதி நடக்கும். ஜோதிட கணக்குல இருக்கிற வித்தியாசத்தாலதான் இந்த தேதி வித்தியாசி. எந்த தேதியில நடந்தாலும் குருபெயர்ச்சியோட பலன்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிறாங்க. இந்த பயிற்சி நிறைய மாற்றங்களையும் வளர்ச்சிக்கும் செல்வத்துக்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனா சில சவால்களையும் கொடுத்து நம்மள் பலப்படுத்தும். குருபெயர்ச்சிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இந்த காலகட்ட நல்லபடியா கண்டு நல்ல பலன்களை அடையலாம். 2025ல வியாழன் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு போறாரு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன். புதனுக்கும் வியாழனுக்கும் நல்ல நட்பு. அதனால இந்த பெயர்ச்சி நல்ல பலன்களை தரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த பெயர்ச்சியில வியாழன் துலாம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில ஒற்றுமையும் நிம்மதியும் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரங்க நினைச்ச காரியத்தை முடிச்சு வெற்றி அடைவாங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு ஞானமும் ஆன்மீக அறிவும் பெருகும். ஆனா குருபெயர்ச்சியோட பலன் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பொறிச்சு மாறுபடும். ஒரு நல்ல ஜோதிட பார்த்து உங்க ஜாதகப்படி என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிது நல்லது. மிதுனத்துல குரு இருக்கிறது பொதுவா நல்லதுனாலும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் வித்தியாசப்படும். சில ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்க்கலாம். கடகம், இந்த பெயர்ச்சி உங்களுக்கு வேலையில முன்னேற்றத்தையும் புது வாய்ப்புகளையும் கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும், பணவரவு நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனா வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம், கவனமாயிருங்க. சிம்மம், வேலையில கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். பண விஷயத்தில கவனமாயிருங்க. தேவையில்லா செலவுகளை குறைச்சுக்கோங்க. புது முதலீகள் பண்ணதை தவிருங்க. குடும்பத்தில சந்தோஷமும் கஷ்டமும் கலந்து வரும். கன்னி, உங்களுக்கு படிப்பு நல்ல கவனமும் புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும். வேலையில உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். பெரிய பிசினஸ் பண்ணவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தனுசு, பணவரவு அதிகரிக்கும். புது சாதனைகள் பண்ணுவீங்க. குடும்பத்தோட ஆதரவு நல்லா இருக்கும். குடும்பத்தில நல்ல காரியங்கள் நடக்கும். மீனம், உடல்நிலை நல்லா இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில ஒற்றுமை அதிகரிக்கும். செடி, மார்க்கெட்டிங், மருத்துவம், கல்வி இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும். இது ஒரு சின்ன குறிப்பு தான். உண்மையான பலன்கள் உங்க ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து உங்க ஜாதப்படி என்ன பலன்னு தெரிஞ்சுக்குது நல்லது. குருபெயர்ச்சி பொதுவா நல்லதுனாலும் கிட்ட பல குறைச்சு நல்ல பலன்கள் அதிகரிக்க சில பரிகாரங்கள் பண்ணலாம். வியாழக்கிழமையில சிவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஹோம் கிராம் கிரீம் கணம் சஹ குருவே நம என்ன குரு மந்திரத்தை சொல்றதா நல்ல பலன்கள் கிடைக்கும். படிப்புள்ள வெற்றி, ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும். இரவு நேட் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. ஜோதிடம் சொல்லது நிச்சயம்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரி பலன்கள் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவுகள் எடுக்க உதவும். எச்சரிக்கையாவும் நல்ல முயற்சிகளோடையும் இருந்தா குருபெயர்ச்சியால வரும் மாற்றங்கள் நல்லபடியா சமாளிக்கலாம்.